इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक हैं। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் எனக்கு தான் பங்கு இருக்கு. You are right, darling. But I'm extremely sorry for today. இங்க பாரு சுமிதா, JK, டைம் ஆயிடுச்சு. அவ வேற வந்துடுவா. நானும் ரெடி ஆகணும். நான் அப்புறமா பேசுறேன். சுமிதா, நீ மட்டும் போனை வச்சுட்டேன்னா அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் உன் முகத்தையே பார்க்க மாட்டேன். லிசன். Bye. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் போட்டுமா? சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துடு. சரிம்மா. ஓகே டார்லிங், அப்போ நான் புறப்படுறேன். நீ சீக்கிரமா ரெடி ஆகிடு, நானும் ரெடி ஆகிடுறேன். ஓகே ஓகே, பாய். ரோஹித். எஸ், சீக்கிரம் வாங்க. டார்லிங், நான் போன உடனே திரும்பி வந்துடுவேன். ஓகே, நான் வெயிட் பண்றேன். I love you darling. Take care. வெத்தலை போட்ட சோக்குல நான் கப்புன்னு குத்துனேன். நான் சார், உங்க வண்டியை தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா, இங்க ஒரு ரெட் கலர் மாருதி இருந்தது, அதுங்க. நல்லா தேடினீங்க சார். நீங்க படிச்சவங்க தானே? உங்க வண்டியை ஆர்டிஓ காரங்க தூக்கிட்டு போட்டாங்க. பின்னாடி பாருங்க, நோ பார்க்கிங் போர்டு இருக்குல்ல. Oh my god.
நான் தான். ஸோ இவர் தான் உன் ஃப்ரெண்டா? யூ ஆர் லுக்கிங் ஸ்மார்ட் டுடே. ஹரி சார். நான் பார்க்கறதுக்கு தான் ஸ்மார்ட்டா தெரியும், ஆனா நீ ஸ்மார்ட்டாவே நடந்துட்ட. நான் கொடுத்த பணத்திலேயே அதுவும் என் வீட்டுல வேற ஒருத்தன் கூட ஜாலியா இருக்க. கம் ஆன் ஜிகே. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அப்படியே வெறும் ஃப்ரெண்டு தானா, இல்ல அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து ஈவினிங் வெளியே போறதுக்கு நீ என்கிட்டயே பேச? நீ என்னோட வப்பாட்டிங்கிறத மறந்துட்டேன்னு யோர் மை கீ. நான் உங்க வப்பாட்டி தான். ஆனா வாழ்நாள் முழுக்க வப்பாட்டியா இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் மட்டும் மனுஷி இல்லையா என்ன? எனக்கு ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. அதை உங்களால நிறைவேற்ற முடியாது. நான் உனக்கு என்ன பண்ண? வீடு, ஆடம்பரம், பணம், இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு கல்யாணம் வேணும். உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வாங்க. கண்டிப்பா அது உங்களால முடியாது. ச்சே, இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டுட்டு பயத்தோட என்ன தினமும் வந்து பாக்குறீங்களே, உங்களால எனக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மறைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா ரோஹித் இந்த உலகத்துல எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எனக்கு தர தயாரா இருக்காரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் தயாரா இருக்காரு, எனக்கு நல்ல வாழ்க்கை தரவும் தயாரா இருக்காரு. இந்த வாழ்க்கையை நான் பெருத்து செஞ்சிருக்கேன். எனக்கு ரோஹித் ஒரு புது வாழ்க்கையை தர தயாரா இருக்காரு. உனக்கு புரிஞ்சுதா? என்ன விட்டுடு. நான் தயாரா இல்லை. நான் ரோஹித்தை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். சுமிதா, This flower is only for you, darling. Thank you. வா.
என்னாச்சு சார்? கார் கிடைச்சிச்சா? ஆ கிடைச்சிருச்சு. ஸ்மிதா, ஸ்மிதா, ஸ்மிதா. ஸ்மிதா. சின்னம்மா, மயிலாட், கண்ணாடியைப் போல் இந்த கேசும் தெளிவாக உள்ளது. 6 மாதத்திற்கு பிறகும் நீதிமன்றத்திற்கு இந்த கேஸின் மூலம் எந்த சாட்சிகளும் தேவையில்லை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி கொலை சரியாக 5:30 மணிக்கும் 6:30 மணிக்கும் இடையே செய்யப்பட்டுள்ளது. அதோடு குற்றம் சாட்டப்பட்ட ரோஹித் அப்போது கொலை செய்யப்பட்ட ஸ்மிதாவுடன் இருந்திருக்கிறார். அதற்கான சாட்சி ஸ்மிதாவின் வேலைக்காரி சாந்தாபாய், ஸ்மிதாவின் வீட்டு எதிரே உள்ள பீடா கடைக்காரர் பாண்டே மற்றும் போலீஸ்காரர்கள் கொலை நடந்த அன்று நோ பார்க்கிங் ஏரியாவில் இவரது காரை அப்புறப்படுத்தினார்கள். அதுவே முக்கியமான சாட்சி. பரிசோதனை செய்ததில் அந்த அறையில் பொருட்கள் மாறி மாறி கிடந்தது. இதை வைத்து பார்க்கும்போது இந்த ரோஹித்திற்கும் ஸ்மிதாவிற்கும் இடையே பயங்கர சண்டை நடந்திருக்கிறது. சண்டை எல்லை மீறி போயிருக்கலாம். அதனால் கோபமடைந்து ரோஹித் அவரை கொலை செய்துவிட்டு ஓடிவிட்டார். இட்ஸ் a crime of passion. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மயிலாட், கொலைகாரன் எப்போதும் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு கண்டிப்பாக ஒரு முறை திரும்பி வருவான். குற்றவாளி ரோஹித்தும் அதையேதான் செய்தார். 7 மணி ஆனதும் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்தார். அங்கிருந்து தன் தவறுக்கான அத்தனை ஆதாரங்களையும் அழிக்க முயற்சி செய்தார். அதைப்போல் ஆதாரங்களை எல்லாம் அழித்துவிட்டு தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார். எங்கெல்லாம் தனது பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குமோ அங்கெல்லாம் அதை அழித்து விட்டார். ஆனால் ஒரு விஷயம் இவருக்கு தெரியவில்லை. குற்றம் தனது சாட்சியை தானே தரும் என்று. எத்தனையோ முயற்சிக்கு பிறகும் சம்பவம் நடந்த இடத்தில் 6 பொருட்களில் தன் பிங்கர் பிரிண்ட்ஸையும் வெளியில் 3 சாட்சிகளையும் விட்டுவிட்டார். இட்ஸ் a open and shut case. நீதிமன்றத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன், குற்றவாளியான இவருக்கு 302வது செக்ஷன் படி மற்றவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். That's all, my lord. டிஃபென்ஸ் லாயர் ஏதாவது சொல்லுங்க. No, Your Honor. நமக்கு கிடைத்த வாக்குமூலத்தில்
மற்றும் சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த சாட்சிகள். இந்த கோட் குற்றம் சாட்டப்பட்ட ரோஹித் பட்வாத்தனை குற்றவாளி என தீர்மானிக்கும் 32வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆதாரம் மட்டும் இல்லை, அந்த ஆண்டவனை எங்களுக்கு எதிராக தான் இருக்கா. போலீஸ் நிறைய சந்தேகம் பரந்தார். யாரையும் நம்பர் இருந்தாலும் விசாரிக்கிறது ஏறக்குறைய மனித மாற்றத்தை சம்பவம் நடந்தாண்டி எத்தனை மணிக்காக ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்க பேசாமல் பண்ணாங்க. அந்த இடத்துல 6 கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாட்டு. உலக நடந்த அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்க? இங்க பாருங்க பாண்டு, நீங்க இப்ப கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற வாக்குமூலத்துல தான் ஒருத்தரோட உயிரே அடைக்கும். வேற யாரும் வரல, ரோஹித் சாரு அவரு காரை தொலைச்சிட்டு பாவம் தேடிட்டு இருந்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டே. ஸ்மிதா மேடம் வீட்டுக்கு அவங்க வேலைக்காரி சாந்தாபாய் ரோஹித்தை தவிர வேற யார் யாரெல்லாம் வருவாங்க? ஒரு 2-3 பொண்ணுங்க வருவாங்க, அதோட ஒரு சார் வருவாரு. தினமும் தினமும் இல்ல, வாரத்துல ஒரு 2-3 நாள் வருவாரு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து சாரு, அந்த சாரு கூட அன்னைக்கு உள்ள போறத நான் பார்த்தேன். ஆனா எப்ப வெளியே வந்தாருன்னு தெரியல. எத்தனை மணி? எத்தனை மணிக்குன்னு சரியா தெரியல. ஆனா ரோஹித் சாரு 2வது முறை வரதுக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். அவரோட பேரு அடையாளம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? பேர் தெரியாத, ஆனா பாட்ட சாட்டமா கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி இருப்பாரு. கேப் போட்டுக்கிட்டு தாடி மீசியோட இருப்பாரு. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. உலகாரம் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கா, நாடு இருக்கு. பட் சார், மாறி வருஷத்துல கூட வந்துருக்கலாம். இந்த சிட்டில தாடி வச்சுட்டு கேப் போட்டுட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம யாருன்னு போய் கண்டுபிடிப்போம். Maybe you're right. ஸ்மிதாவோட வேலைக்காரி சாந்தாபாய் கிட்ட போய் பேசு. அவகிட்ட இந்த கேஸுக்கான தீர்வு நான் கொடுக்கிறேன். நீங்க என்ன ஆளு? மேடம் சத்தம் வருவாரு. எப்போ? ஆமா சார், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்குவாங்க. யாரோ ஆளுக்கு பொண்ணு பையன் சொல்லி சண்டை போட்டுக்குவாங்க சார். ஒருவேளை அவரோட பொண்டாட்டி எப்படி இருக்கலாம்? Right. சரி, இல்ல சார், நான் அன்னைக்கு வரேன். நான் பேரு ஒரு phone. எப்படி யாராவது இது அந்த ஆளுக்குதான். ஒரு நாள் மறந்து போயிட்டாரு. 2
இந்த லைஃப்ல வச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். உலகார பைப் பிடிக்கிறவன் உலகாரோட பேர் ஜேகே, அவனோட ஷார்ட் ஃபார்ம். அவன் மனைவியோட பேர் மது. விதாவுக்கு உன்னை தவிர அவன் கூட சம்பந்தம் இருக்கு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. விதா உடம்பு நாம நேர்லயே பார்த்தோம். அதனால விதாவை குழப்பிட்டு இப்போ ஒரு case எனக்கு மற்றபடி எல்லாமே நமக்கு தெரியும். விதாவோட வீட்டுக்கு போ. இந்த கேஸை ஓபன் பண்றதுக்கான சாவி கிடைச்சிருச்சு ஸ்ரீவத்சம். இனி இதுக்கான பூட்டத்தான் நாம தேவை. எல்லா ரூமையும் நல்லா சர்ச் பண்ணு. எஸ் சார். நம்பர்ஸ்க்கு முன்னாடியும் பேர் எழுதிருக்கு. ஆனா நம்பருக்கு முன்னாடி மட்டும் பேரை காணும். டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் கோர்ட். இங்க ஜேகேங்கிற பேர்ல யாராவது வக்கீல் இல்லைன்னா வேற ஏதாவது போஸ்ட்ல இருக்காங்களா? ஜட்ஜு சாரை பத்தி கேக்குறீங்களா? அவரை ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. ஜுகல் கிஷோர் மேத்தா. ஜுகல் கிஷோர் மேத்தா. ஓ, ஜேகே. இப்போ இவர் எங்க இருப்பாரு? கோர்ட்ல அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு கடைசி நாள். நான் என்னோட வாழ்க்கை 10 வருஷமா வக்கீல், 7 வருஷமா ஜட்ஜா. உங்களோட இத்தனை வருஷ கரியர்ல
சங்கடமான தீர்ப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் குற்றவாளிக்கு இருக்கிறது குற்றவாளி இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் பற்றி சரியான சாட்சி இருக்கிறது அவருக்கு தண்டனை கொடுக்கணும். இது சொன்னாங்க குற்றவாளி தண்டனை. ஆனா அது குற்றவாளியோட அதிர்ஷ்டம் சொல்லலாம். இல்ல இந்த சட்டத்தோட துர்பாக்கியம் கூட தாராளமா கண்டிப்பா அந்த குற்றவாளி இதை நீங்க ஆண்டவன் தர நியாயம் இல்ல கற்பனை. ஆனா குற்றவாளி எப்படியும் பிடிபடும். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க சொன்னது உண்மைதான். குற்றவாளி எப்படி இருந்தாலும் சட்டத்தோட பிடியில பிடிபடும். ஆனா சில சமயம் இப்படி கூட ஆயிடும். சட்டத்துல சில வீக் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால சில இப்படி கூட இருக்கலாம். பேட் லக்னால ஒரு நிரபராதி சட்டத்தோட பிடியில மாட்டிக்கலாம். நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, உங்க முன்னாடி அப்படி ஒரு கேஸ் வந்ததுன்னா உங்களுக்கு உங்களுக்கு கூட நிற்கிறவர் நிரபராதின்னு தெரிஞ்சிருந்தோ, எல்லா சாட்சிகளும் ஆதாரங்களும் அவருக்கு எதிராக இருக்கு, அப்படி இருந்து நீங்க அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டி வந்தா கண்டிப்பா இவர் இன்ஸ்பெக்டர் பாரத், கிரைம் பிரான்ச். ஹலோ சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். தேங்க்யூ சார். I'm extremely sorry to disturb you, sir. Actually, நான் இப்போ ஒரு தீசிஸ் எழுதிக்கிறேன். Capital punishment versus life imprisonment. இந்த விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு தான் வந்தேன். ஆனா இன்ஸ்பெக்டர், ஏன் முன்னாடி அப்படி ஒரு கேஸ் வந்ததா ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது. இட் மைட் பி. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா, லெட்ஸ் சப்போஸ், அப்ப கேஸ் ரீஓபன் பண்ண if you don't mind. உங்க லைட்டர் தான் இப்பதான் எனக்கு வெளியே கிடைச்சது. என் லைட் வேணும். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அனுபவம் இருக்கு. இருந்தாலும் ஒருத்தரோட உருவத்தை பார்த்து, வெறும் உருவத்தை பார்த்து அவன் ஒரு குற்றவாளியா இல்ல நிரபராதியா முடிவு செய்யறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால ஒரு விஷயம் சாட்சி ஆதாரம் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா
நீதிமன்றத்துல இது நிறுவனமாயிடுச்சு. ரோஹித் பட்வர்தன் இந்த கொலையை கோபத்துல செஞ்சிருக்கான். It was not a cold-blooded, well-planned, brutal murder. அப்படி இருந்ததுங்க அவனுக்கு ஆயுள் தண்டனை பதிலா மரண தண்டனை கொடுத்தீங்க. அது ஏன் இன்ஸ்பெக்டர் இந்த அளவுக்கு அதிகமா பேசுறீங்க. ஐம் சாரி சார். ஐம் சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு நேரம் பொறுமையா பதில் சொல்லுங்க. சார், தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்பதானே சார் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா அதை நானும் ஒத்துக்கிறேன். குற்றவாளி சார் Shivatsu, any progress? சார் ஜுகல் கிஷோருடைய ஃபோன் நம்பர் 6360329. அவருடைய அட்ரஸ் 305 ஜட்ஜஸ் காலனி. Shivatsu, நீ ஒரு வேலை பண்ணு. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட கூப்பிடு. ஓகே. ஜேகேவோட மனைவி பேரு என்னன்னு சொன்னாங்க அந்த சாந்தாபாய்? மது. மது. ஜஸ்ட் வெயிட். Hello? Can I speak to Mrs. Madhu Jugal Kishore, please? Yes, speaking. இங்க பாருங்க மிஸ்ஸஸ் ஜேகே, நான் இன்ஸ்பெக்டர் பரத் பேசுறேன். நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீவத்சு, நம்ம சாவிக்கான பூட்டு கிடைச்சிடுச்சு. என்ன இருட்டா இருக்கு? அது எங்க போனா? மது, மது, ராம்தேன், எங்க எல்லாரும் செத்தா போயிட்டீங்க? யாரும் சாகல ஜட்ஜ் சார். மது, ராம்தேன் யாரும் சாகல. இனிமே ரோஹித் பட்வர்தனும் சாக மாட்டார். செத்தது வெறும் ஸ்மிதா. ஸ்மிதா அண்ட் ஸ்மிதா ஒன். நீயா? எஸ், ஜஸ்டிஸ் ஜுகல் கிஷோர் என்கிற நீங்க தானே சொன்னீங்க சில சமயம் சட்டத்தோட வலிமையினாலையும் கொலகாரனுடைய துர்பாக்கியத்தினாலையும் ஏதாவது உண்மையான சாட்சி அவன் விட்டுட்டு போயிடுவான், அதனால அவன் பிடிபட்டுருவான். இத நல்லா பாருங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த சின்ன புழு தானா பூமியை பொளந்துக்கிட்டு வந்து இந்த சாவி ஸ்மிதாவோட வீட்டம். இந்த சாவி
உங்க வீட்டு. இந்த சாமியை வச்சுதான் உங்க வீட்டு பூட்டை தரது நான் ஈஸியா உள்ள வந்தேன். இப்ப நீ என்ன சொல்ல? சொல்றதோட இல்ல, இப்போ உங்ககிட்ட ஒண்ணு காட்டப்பா. இப்ப இதை எதுக்கு காட்டுற? இதை வச்சு என்ன நிரூபிக்க போற? இதுல இருக்கிறது யாரு இவரு? எனக்கு வர தெரியாது. சாந்தாபாய், பாண்டே, இந்த பணத்தை இருக்க வேண்டாம். உங்களோட இந்த அமைதி சொல்லுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த பணத்தை இருக்க வேண்டாம் தான் தெரியும். ஜஸ்டிஸ் சுபத்ரிஷன் ஹைகோர்ட்டுக்கு போனா ரோஹித் பட்டத்தோட பேர் ஜெயிக்குமா இது தோல்வி. சட்டம் என்னைக்குமே தோற்றதில்லை சார். அது இன்னைக்கு இன்னொரு தடவை உண்மை நிரூபிச்சு. எந்த ஆனாலும் குற்றவாளி கண்டிப்பா ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும்.